இந்த மோசையை வைத்து நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்றது மோசே இடத்துலயே சொல்றாரு. ஆனா மோசேக்கு ஒரு ப்ராப்ளம் உண்டு. என்ன ப்ராப்ளம்? 40 வருஷம் அவன் எகிப்துல அரண்மனையில தளபதியா, பலசாலியா, யுத்த வீரனா, அவன மாதிரியாய் யுத்தங்களில் பயிற்சி பெற்றவன் வேற யாருமே கிடையாது. எல்லாம் பயிற்சியில் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு மைனஸ். 40 வயசுல செம்ம ஃபிட்டா இருக்கிற மோசேவை ஆண்டவர் சூஸ் பண்ணல, ஆனா பார்த்துட்டு இருக்கிறாரு. மோசேவோட எல்லா கிரியைகளும் ஆண்டவர் பார்க்கிறாரு. மோசே எப்படிப்பட்டவன் அப்படி சொன்னா, பயங்கர கோவக்காரன். இதையும் அப்பா பார்த்தாரு. அப்போ மோசஸ், நீ இவ்வளவு பலசாலியா இருக்கிறாடா, உனக்கு எவ்வளவு கோவம் வருது, எப்ரேன் கொடுத்து பேசின எவ்வளவு கோவம் வருதுடா உனக்கு, நீ தாண்டா பேசல. பாருங்க, 80 வயசுல தான் செலக்ஷன் நடக்குது. எத்தனை வயசுல? 80 வயசுல தான் செலக்ஷன் நடக்குது. எந்த செலக்ஷனு? ஹெவன்லி ஜாபுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் நடக்குது. அவர் தான் மோசஸ். அல்லேலூயா. மோசே மேல மோசேக்கு நம்பிக்கை இல்லை. மோசே மேல மோசேக்கு நம்பிக்கை இல்லாத மோசே மேல அவருக்கு நம்பிக்கை இருந்தது நிறைவாய். இன்னைக்கு உன் மேல என் மேல அந்த நம்பிக்கை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நாம நினைக்கலாம், நம்ம அபிலிட்டிஸ் பாசிபிள், ஐ எம் அன்எஜுகேட்டட், I am unfit, I am unable to sing a song, I am unable to preach a word of God, I am unable to kneel down and pray, I am unable to நீ நினைக்கலாம். Everything is able.